வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை வராகி அம்மன் அருள். கதை சுருக்கம். கிராமத்தின் எல்லையில் உள்ள பழமையான வராகி அம்மன் கோவில் நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருக்கிறது. அக்கோயிலை திறக்கும் ஒருவர் அவரது வம்சத்தையும் கிராமத்தையும் காப்பாற்றுவார் என்பது விதி. ஆதி ஒரு ஆராய்ச்சி பணிக்காக அந்த கிராமத்துக்கு வருகிறார். கோயிலை திறக்க முற்படும் போது ஆவிகள், பழைய சாபங்கள், தெய்வீக சக்திகள் அவரை சுற்றி நடக்கின்றன. இறுதியில் வராகி அம்மனின் அருள் வெளிப்பட்டு உண்மை வெளிச்சம் தெரிகிறது. அத்தியாயம் 1. காரைக்காடு என்ற பண்டைய கிராமம். 3 பக்கமும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு ஒரு பக்கம் சிறிய ஓடை ஓடுகிறது. அந்த காட்டுக்குள் யாரும் சூரியன் மறைந்த பிறகு செல்ல மாட்டார்கள். ஏனெனில் இரவாகும் போது மரங்களின் நடுவே இருந்து மறைந்த குரல்கள், விசித்திர ஒளி, ஆவி நடமாட்டம் போன்றவை நிகழும் என்று நம்பிக்கை. கிராமத்தின் எல்லையில் ஒரு மர்ம கோயில் இருக்கிறது. அதுதான் வராகி அம்மன் கோவில். 100 ஆண்டுகளாக அந்த கோயிலின் கதவு பூட்டியே இருக்கிறது. யாரும் உள்ளே செல்ல மாட்டார்கள். அம்மனின் சாபம் என்று கிராமத்தினர் பயந்து பேசுவார்கள். கோயில் கட்டப்பட்டது சோழர் காலத்தில். அந்த சமயத்தில் காளை வடிவில் பிறந்த ஒரு அசுரன் கிராமத்தை அழித்தான். அப்போது அம்மன் வராகி வடிவில் அவதரித்து அசுரனை அழித்தாள். ஆனால் அசுரன் இறக்கும் முன் என்னை அழித்த இக்கோயில் எப்போதும் இரத்தத்தால் சாபமடையும். அந்த சாபத்தை உடைப்பவர் தெய்வீக சக்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று சபித்தான். அப்போதிலிருந்தே வருடத்திற்கு ஒரு முறை அம்மன் உயிரோடு தோன்றி கிராமத்தை காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன் ஒரு புண்ணிய குருவை கொன்ற கள்ளத்தனம் நடந்ததால் அம்மன் கோபித்து கோவிலை மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. கிராம மக்கள் இரவு நேரங்களில் கோயிலின் அருகே செல்ல பயப்படுவார்கள். அம்மன் கோபம் வந்தால் உயிரே போகும் என்று பெரியவர்கள் எச்சரிப்பார்கள். சில நேரங்களில் கோயிலின் வாசலில் கருமையான நிழல் போல் யாரோ நடப்பதை மக்கள் பார்த்ததாக கூறுவார்கள். மழை பெய்யும் இரவுகளில் மஞ்சள் விளக்கின் ஒளி தானாக ஏற்றப்படும் என்று சொல்வார்கள். அதனால் அந்த கோவிலை மறந்த இடம் போலவே விட்டுவிட்டார்கள் ஊர் மக்கள். கிராமத்தின் மூத்தவர் அருணாச்சலம் ஐயா அந்த கோயிலின் புராணத்தை எப்போதும் கதையாக சொல்லி வந்தார். கோவிலின் கதவை திறக்கும் போது 3 நிழல்கள் எழும். 1 சாபத்தின் ஆவி, 2 பழிவாங்கும் இரத்த ஆவி, 3வது அம்மனின் அருள். அதை சமாளிக்க தெய்வீக ரகசியம் தெரிந்த ஒருவனாலே முடியும். இல்லை என்றால் கோயிலை திறந்தவன் உயிரோடு இருக்க முடியாது. இந்த கதை குழந்தைகளுக்கு திகில் கதையாக தோன்றினாலும் பெரியவர்கள் பயத்துடன் கேட்பார்கள். ஒரு நாள் இரவு கிராமத்து இளைஞர்கள் சிலர் பயமில்லாமல் கோவிலின் கதவை நோக்கி சென்றார்கள். என்ன பயம் இருக்கிறது, எல்லாம் பழைய கதைதான் என்று சிரித்தபடி சென்ற அவர்கள் கதவின் அருகே சென்றவுடன் குளிர்காற்று வீசியது. மரங்களின் மீது வெள்ளை நிழல்கள் அசைந்தன. ஒரே சத்தமாக திரும்பிச் செல் என்ற பெண் குரல் கேட்டது. பயந்து போய் அவர்கள் ஓடி வந்தார்கள். அதற்கு பிறகு யாருக்குமே அங்கு செல்லும் துணிவு வரவில்லை. கோயில் மூடப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்தது. ஆனால் கிராமத்தில் ஒரு சாபம் இருப்பது போலவே மழை சரியாக பெய்யவில்லை. விளைச்சல் கெட்டுப்போய் வறுமை வந்தது. கிராமத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அடிக்கடி நோய். இந்த சாபத்தை உடைக்க ஒருவன் வருவான். அவன் வந்தால்தான் அம்மன் மீண்டும் அருள் புரிவாள் என்று அருணாச்சலம் ஐயா சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த காலத்தில்தான் ஆதி என்ற ஒரு இளம் ஆராய்ச்சியாளர் வருகை தருகிறான் அந்த கிராமத்திற்கு. பழமையான கோவில்கள், தெய்வீக புராணங்கள் குறித்து ஆய்வு செய்யும் அவர் காரைக்காடு வராகி அம்மன் கோயிலை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அவரது வருகையிலிருந்துதான் கிராமத்தின் சாபம், அம்மனின் ரகசியம், கோவிலின் கதவு திறப்பது போன்ற சம்பவங்கள் தொடங்கும். அத்தியாயம் 2. ஆதி 28 வயது. பண்டைய கோயில்கள், மறைக்கப்பட்ட புராணங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்யும் இளம் வரலாற்று ஆய்வாளர். அவரது தந்தை ஒரு தொல்லியல் நிபுணர். சிறு வயதிலிருந்தே பண்டைய கதைகளில் ஆர்வம் கொண்டு வளர்ந்தவர். ஆதிக்கு ஒரு சின்ன ரகசியம் இருந்தது. அவர் சில நேரங்களில் அசாதாரண கனவுகள், உணர்வுகள் அவற்றை காண்பார். அவை உண்மையாகியும் விடும்.
ஒரு நாள் அவருக்கு வராகி முகம் கொண்ட ஒரு பெண் கனவில் தோன்றி, என் கதவை திறந்து என் சாபத்தை விடுவி, இல்லையெனில் இன்னும் பல உயிர்கள் அழியும் என்று சொன்னாள். அதன் பின் தொடர்ந்து காரைக்காடு கிராமம் குறித்து அவனுக்கு தகவல் தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது. தகவலை சேகரித்து இறுதியாக காரைக்காடு கிராமம் நோக்கி செல்கிறான் ஆதி. ஆதி தனியாக வராமல் தன்னுடன் மாலதியையும் அழைத்துச் செல்கிறான். மாலதி ஆதியின் தங்கை, வயது 23. மாலதி ஆவியை உணரும் திறன் கொண்டவர். சில நேரங்களில் அவளின் அருகே காணாத நிழல்கள் இருப்பவை போன்று உணருவார். அவர் பயந்தாலும் ஆதியுடன் செல்ல சம்மதிக்கிறார். அவர்கள் பஸ்ஸில் காரைக்காடு கிராமத்துக்கு வந்தபோது காற்றே வேறு விதமாக இருந்தது. கிராமத்தில் நுழைந்தவுடன் மண்ணின் வாசனை, நிழல்கள், அதிகமான மரங்கள், சூரியன் கூட மங்களாக தோன்றியது. கிராமத்துக்குள் சென்றவுடன் மக்கள் இருவரையும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். யார் இவர்கள்? இங்கு ஏன் வந்திருக்கிறார்கள்? அருகில் இருந்த ஒருவர், நீங்கள் அருணாச்சலம் ஐயாவை சந்தியுங்கள், அவர்தான் கிராமத்தின் பெரியவர் என்றார். அருணாச்சலம் ஐயா 80 வயது, வெள்ளை தாடி, கூர்ந்த பார்வை. அவர் ஆதியை பார்த்தவுடன், நீ வந்துவிட்டாயா? அம்மன் தேர்ந்தெடுத்தவன் நீதான் என்று மர்மமாக கேட்டார். ஆதி அதிர்ச்சி அடைந்தான். அவர் வரப்போகிறதை எப்படி முன்பே அறிந்தார் இவர்? அருணாச்சலம் ஐயா சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு முன் சாபம் வைக்கப்பட்டது. அதை உடைக்கும் நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் நினைவில் கொள், அந்த கதவை திறந்தவுடன் 3 நிழல்கள் உன்னை சுற்றும். அந்த நேரத்தில் மாலதி அருகே இருந்த பழைய வீட்டின் மீது பார்வை சென்றது. திடீரென வெள்ளை உடை அணிந்த ஒரு பெண் ஜன்னலின் பின்புறம் நின்று அவளை பார்த்தாள். மாலதி கண்களை மூடி மீண்டும் பார்த்தபோது அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஒரு மனம் வீசியது. மஞ்சள், குங்குமம் கலந்த வாசனை. மாலதி நடுங்கிக் கொண்டே, அண்ணா, இது சாதாரண கிராமம் இல்லை என்று மெதுவாக சொன்னாள். மாலை நேரத்தில் அருணாச்சலம் ஐயா அவர்களை கோயிலின் பக்கத்தில் அழைத்துச் சென்றார். கோயில் காட்டின் நடுவே இருந்தது. உயரமான கல் சுவர், கருமை பிடித்த கதவு. கதவின் மீது பன்றியின் முகம் கொண்ட அம்மனின் சிலை செதுக்கப்பட்டிருந்தது. கதவின் முன் பழைய இரத்தை கரைகள் பொருள் தோன்றும் தழும்புகள் இருந்தன. மாலதி கதவை பார்த்ததும் உடம்பு பலவீனம் அடைந்தது. அண்ணா, கதவின் பின்னால் யாரோ நிற்கிறார்கள் போலிருக்கு. ஆதி பார்த்தார். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த இரவு அவர்கள் தங்கியிருந்த மரக்குடிசையில் ஒரு சம்பவம் நடந்தது. இரவு 12 மணிக்கு திடீரென பூமி அதிர்வது போல் ஒரு சத்தம். கதவு அருகே தட்டும் சத்தம், மிக நெருக்கமான சத்தம். மாலதி தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு பெண் குரல் மெதுவாக அழைத்தது. மாலதி, மாலதி, நான் இங்கே சிக்கி இருக்கிறேன், தயவு செய்து உதவி செய். மாலதி திடீரென விழித்தார். அவர் கதவு திறந்தபோது யாருமே அங்கு இல்லை. ஆனால் கோயிலின் பக்கமாக இருந்து மஞ்சள் விளக்கு போல ஒரு ஒளி தெரிந்தது. அடுத்த நாள் காலை ஆதிக்கு ஒரு பழைய தாள் துண்டு கிடைத்தது. அதில் பழைய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, கோயிலின் கதவை திறக்கும் முன் 2வது முகத்தை அறி, இல்லையெனில் உயிர் போகும். ஆதி குழப்பமடைந்தார். 2வது முகம் என்றால் என்ன? யார் இந்த எச்சரிக்கையை விட்டுச் சென்றார்? ஆதி, மாலதி இருவருக்கும் இப்போது வெறும் ஆராய்ச்சி மட்டுமில்லை, உயிர் ஆபத்து கூட இருக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த கோயிலின் மர்மம் அவர்களை இன்னும் ஈர்த்தது. நாம வந்துட்டோம், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுதான் போக வேண்டும் என்று ஆதி உறுதியாக முடிவு செய்கிறார். இதிலிருந்துதான் கோயிலின் கதவை திறக்கும் முயற்சி, சாபத்தின் ஆவி, துர்காவின் வருகை போன்ற நிகழ்வுகள் தொடங்குகிறது. அத்தியாயம் 3. கிராமத்தின் 2ஆம் இரவு. மாலதி சோர்வாக படுத்திருந்தாள். ஆனால் தூங்கிய உடனேயே அவள் கனவில் பழைய கோயிலுக்குள் நின்று கொண்டிருந்தாள். கோயிலின் சுவர்கள் முழுவதும் சிவப்பு நிற இரத்தக்கரைகள் போல இருந்தது. நடுவில் ஒரு பன்றியின் முகம் கொண்ட தெய்வம் கண்களை சிவப்பாக ஒளிரச் செய்தது. அம்மனின் அருகே ஒரு பெண் வெள்ளை உடையில் சங்கிலியால் கட்டப்பட்டு அழுதாள். அந்த பெண் மாலதியை நோக்கி தன் கையை நீட்டினாள். என்னை விடுவி, இந்த சாபத்திலிருந்து காப்பாற்று என்று அழுதாள். மாலதி அவளை தொட நினைத்தவுடன் பெரிய சத்தமாக தாழ்ப்பு விழுந்தது. உடனே அவள் விழித்து கொண்டாள். விழித்த போது அவளது கையில் மஞ்சள் பூச்சுகள் இருந்தன. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அண்ணா, நான் கனவு கண்டேன்.
ஆனா என் கையில் உண்மையாகவே மஞ்சள் இருக்கிறது. ஆதி பார்த்தான். உண்மையில் அவளது கைகளில் மஞ்சள் தடவியதைப் போல மஞ்சள் மனம் வீசியது. இது சாதாரண கனவு அல்ல. அம்மன் அல்லது அந்த பெண்ணின் ஆவி அவளை அணுகியிருக்கிறது என்று ஆதிக்கு தோன்றியது. அடுத்த நாள் இரவு மீண்டும் கனவு. இந்த முறை கோயிலின் கதவின் முன் 3 நிழல்கள் நின்றிருந்தன. கருமை நிற நிழல் கோபம், சாபத்தின் ஆவி. சிவப்பு நிழல் பழிவாங்கும் இரத்த ஆவி. பொன்னிற நிழல் அம்மனின் அருள். திடீரென ஒரு குரல் கேட்டது. கதவை திறக்கும் முன் 3 நிழல்களின் ரகசியத்தை அறி. தவறினால் 2வது முகம் உன் உயிரை எடுக்கும். மாலதி கனவில் குளிர்ந்த கைகள் தன் கழுத்தை பிடிக்கும் உணர்வு கண்டாள். பயத்தில் கத்தி எழுந்தாள். மாலதி கூறிய கனவை கேட்ட அருணாச்சலம் ஐயா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். 100 ஆண்டுகளாக யாருக்குமே இப்படி கனவு வரவில்லை. மாலதி, உன்னை அம்மன் தேர்ந்தெடுத்திருக்கிறாள். கோயிலின் சாபம் உன்னோடு பேசுகிறது. ஆனால் நினைவில் கொள், அந்த இரத்த நிழல் மிகவும் ஆபத்தானது. ஆதி குழப்பமடைந்தான். 3 நிழல்கள்னா என்ன? அது என்ன ஆபத்து? எப்படி வரும் அந்த ஆபத்து? அருணாச்சலம் ஐயா மர்மமாக பார்த்தார். நேரம் வரும்போது தெரியும். ஆனா நினைச்சுக்கோ, இரத்த நிழலை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. 3ஆம் இரவு. மாலதி தூங்கியவுடன் இன்றும் பயங்கரமான கனவு. கோயிலின் உள்ளே பெரிய சிங்காசனம். அதில் வராகி அம்மன் உயிரோடு நின்றாள். அம்மனின் கண்களில் தீப்பொறிகள், முகத்தில் கோபம். சிங்காசனத்தின் அடியில் 3 தலைகள் உருளிக் கொண்டிருந்தன. ஒரு ஆணின் தலை, ஒரு பெண்ணின் தலை, ஒரு சிறு குழந்தையின் தலை. அந்த நேரத்தில் சங்கிலி கட்டப்பட்ட வெள்ளை உடை பெண் மீண்டும் தோன்றி, என்னுடைய உயிர் இன்னும் விடுதலை அடையவில்லை. கோயிலை திறந்தால்தான் சாபம் நீங்கும் என்று கத்தினாள். ஆனால் பின்னால் ஒரு கருமை நிழல் வந்து அந்த பெண்ணின் வாயை அடைத்தது. இவளிடம் உண்மையை சொன்னால் நீயும் உயிருடன் இருக்க மாட்டாய் என்று கரகரத்தது. மாலதி அச்சத்தில் விழித்தாள். அவளது கழுத்தில் நீல காயங்கள் இருந்தன. யாரோ உண்மையாக அழுத்தியது போலவே. ஆதியிடம் கனவை சொன்னாள் மாலதி. இது வெறும் கனவு இல்லை. அந்த கோயிலில் யாரோ சிக்கியிருக்கிறார்கள். அந்த ஆவிதான் மாலதியின் மூலம் பேசுகிறது. ஆனால் அதைவிட பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அவன் மாலதியிடம், மாலதி, நாம கோயிலின் உள்ளே போய்தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி யாரோ இந்த கிராமத்தில் இன்னொரு ரகசியம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதையும் நாம கண்டுபிடிக்கணும் என்று கூறினான். அந்த நேரத்தில் திடீரென கருப்பு சால்வை போட்ட அழகான பெண் தொலைவில் நின்று அவர்களை பார்த்தாள். அவளது கண்கள் ஆழ்ந்த மர்மம் கொண்டிருந்தது. அவள் மெதுவாக சிரித்து, கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க ஆசையா? ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால்தான் நல்லது என்று சொல்லி காட்டில் மறைந்தாள். ஆதி, மாலதி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இவள் யார்? இவள் ஏன் நம்மை எச்சரிக்கிறாள்? அந்த பெயர்தான் துர்கா. கோயிலின் சாபத்துடன் நேரடி தொடர்பு கொண்ட ஒருத்தி. அத்தியாயம் 4. அன்று இரவு காரைக்காடு கிராமம் மிகவும் அமைதியாக இருந்தது. காற்றே இல்லாமல் நின்றது போல். மாலதி அரை மயக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆதி கோயிலின் பழைய பதிவுகள் கிடைக்கிறதா என்று அருணாச்சலம் ஐயா கொடுத்த பாட்டில்களை படித்துக் கொண்டிருந்தான். திடீரென கூடையின் மேலே மணல் விழும் சப்தம் கேட்டது. யாரோ நடந்து வருவது போல மெல்லிய காலடி. ஆதி எழுந்து கதவை திறந்து பார்த்தான். யாருமே இல்லை. ஆனால் மண் அடைந்த பாதச்சுவடு மட்டும் இருந்தது. அந்த நேரத்தில் மாலதி திடீரென தூக்கத்தில் கத்தினாள். அண்ணா, யாரோ என் காதில் கத்துறாங்க, உதவி செய், உதவி செய். ஆதி அவளது தோள்களை பிடித்து அழுத்தினான். மாலதி, சும்மா இரு, யாருமில்லை என்று சமாதானப்படுத்தினான். திடீரென்று மாலதி வெளியே பார்த்தபடி நின்றாள். இல்ல அண்ணா, அவள் அங்கே நிற்கிறாள், கதவின் பக்கத்தில். ஆதி பார்த்தான். அங்கே ஒரு வெள்ளை நிழல் நின்றது. கண்களை சிவப்பாக ஒளிரச் செய்து மெதுவாக கதவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது. அந்த நிழல் மெதுவாக பெண் குரலில் பேசத் தொடங்கியது. நீங்கள் வந்தது நல்லது. ஆனால் சாபத்தை திறந்தால் உங்களின் உயிர் போகும் என்றது அந்த குரல். ஆதி அதிர்ச்சி அடைந்தான். நீ யார்? எங்களுக்கு எதற்காக எச்சரிக்கை கொடுக்கிறாய் என்றான். அப்போது குரல் மெதுவாக சிரித்தது. நான் இந்த கோயிலின் பாவம். என்னை விடுவிக்க யாரும் வரவே இல்லை. இப்பொழுதுதான் நேரம் வந்திருக்கிறது. அந்த சிரிப்போடு மணல் மேல் சங்கிலி இழுக்கும் சத்தம் வந்தது.
மாலதி நடுங்கினாள். அண்ணா, நம்ம இங்கிருந்து போயிடலாம், இது ரொம்ப ஆபத்தா இருக்கு என்று அவன் கைகளை பிடித்து கொண்டாள். அடுத்த நாள் காலை ஆதி பழைய தாளை திறந்து படிக்கும்போது அதில் எழுதப்பட்டிருந்தது. சாபம் 3ஆக பிளந்தது. 1 பழிவாங்கும் ஆவி, 2 சங்கிலியால் கட்டப்பட்ட ஆவி, 3வது அம்மனின் கோபம். அவற்றை பிரிக்காவிட்டால் திறப்பவன் உயிரோடு இருக்க மாட்டான். ஆதி சிந்தனைக்குள் மூழ்கினான். சங்கிலியால் கட்டப்பட்ட ஆவி யார்? பழிவாங்கும் ஆவி யாருடையது? கோபமடைந்த அம்மன் எப்படி சமாதானப்படுத்தப்படும்? மாலை நேரம் அவர்கள் அருணாச்சலம் ஐயா வீட்டுக்கு போகும்போது காட்டின் பக்கமாக இருந்து மென்மையான குரல் கேட்டது. ஆதி, என்னை நம்பு, நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்றால் துர்காவை சந்தி. ஆதி உடனே பார்த்தான். ஆனால் யாருமே இல்லை. மாலதி சொன்னாள், அண்ணா, அந்த குரல் கோயிலில் நான் கனவில் பார்த்த வெள்ளை உடை பெண்ணோட குரல்தான். உடனே அவர்கள் இருவரும் அருணாச்சலம் ஐயாவை பார்த்து விவரம் தெரிஞ்சுக்கலாம் என்று கிளம்பினார்கள். அருணாச்சலம் ஐயா அவர்களை பார்த்து, உங்களுக்கு குரல்கள் கேட்க ஆரம்பிச்சாச்சுன்னா சாபம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னும் நேரம் இருக்கு. உங்க உயிரை காப்பாற்ற ஒரு வழி இருக்கு. ஆனால் அதை தெரிஞ்சுக்க துர்கா தான் உதவுவாள் என்று சொன்னார். ஆதி ஆச்சரியம் அடைந்தான். துர்கா யார்? அருணாச்சலம் ஐயா நெடுமூச்சு விட்டு சொன்னார். துர்கா அந்த கோயிலோட பந்தம் கொண்டவள். ஆனா அவளை நம்ப முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை. அந்த இரவு தூரத்திலிருந்து கோயிலை பார்த்தார்கள். கதவின் முன் மஞ்சள் விளக்கு போல ஒரு ஒளி இருந்தது. மாலதி அதிர்ச்சி குரலில் சொன்னாள், அண்ணா, அந்த ஒளிக்குள் யாரோ நிற்கிறார்கள். 3 நிழல்கள். ஆதி பார்த்தான். உண்மையிலேயே கதவின் முன் 3 நிழல்கள் சிறிது நேரம் நின்று பின் மறைந்தன. இப்போது ஆதிக்கும் மாலதிக்கும் ஒரே ஒரு தீர்மானம்தான். துர்காவை தேடி உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த மர்ம குரல்கள் தெளிவாக சொன்னது, சாபத்தை விடுவிக்க துர்காதான் சாவி. ஆதி மனதில் உறுதியுடன் நாளைக்கு துர்காவை கண்டிப்பா கண்டுபிடிச்சுடணும், இல்லை என்றால் நம்ம உயிருக்கு ஆபத்து என்று நினைத்தான். தூரத்திலிருந்து ஒரு பெண் குரல் மெதுவாக சிரித்தது. யாரோ அவர்கள் எடுக்கும் அடுத்த படியையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 5. அடுத்த நாள் காலை ஆதி மாலதி இருவரும் கிராமத்தில் துர்காவை பற்றி கேட்டார்கள். சிலர் அவளை பற்றி பேசாதீங்க, அவள் நல்லவள் இல்லை என்று பயந்தபடி சொன்னார்கள். சிலர் துர்கா யாரு, நம்ம கிராமத்தில் அப்படி யாருமே இல்லையே என்று மறுத்தார்கள். ஆனால் அருணாச்சலம் ஐயா மட்டும் மெதுவாக சொன்னார், துர்கா கோவிலின் பக்கம் இருக்கும் காட்டின் குடிசையில் இருக்கிறாள். ஆனால் கவனமாக இருங்க, அவளை நம்புறது ஆபத்து. ஆதி குழப்பமடைந்தான். ஏன் அவளை நம்பக்கூடாது என்று கேட்டான். அருணாச்சலம் ஐயா பதிலளிக்காமல் மர்மமாக சிரித்தார். மாலை நேரத்தில் ஆதி மாலதி இருவரும் காட்டின் ஆழம் சென்றார்கள். மரங்களின் நடுவே ஒரு பழைய குடிசை இருந்தது. கதவின் முன் கருப்பு துளசி செடி வளர்ந்திருந்தது. சாளரத்தில் சிவப்பு நிற விளக்கு மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. உள்ளிருந்து மந்திர சப்தங்கள், ஏதோ ஓசை எல்லாம் வந்தது. மாலதி நடுங்கிக் கொண்டே, அண்ணா, நாம திரும்பி போயிடுவோமா என்றாள். ஆதி அவளது கையை பிடித்து கொண்டான். இல்ல, இப்ப நாம இங்க வந்ததுக்கு பிறகு உண்மையை தெரிஞ்சு கொண்டுதான் போகணும் என்று கூறி கதவை தட்டினான். கதவு மெதுவாக திறந்தது. அந்த இடத்தில் ஒரு அழகான பெண் நின்றாள். கருப்பு நீண்ட முடி, கூர்மையான கண்கள், கருப்பு சால்வை. அவளது பார்வை நேராக மனசுக்குள் செல்வது போல இருந்தது. அவள் சிரித்தபடியே, ஆதி, நீ வந்து விட்டாயா என்றாள். ஆதி அதிர்ச்சியடைந்தான். உங்களுக்கு எப்படி என் பெயர் தெரியும்? துர்கா மெதுவாக சிரித்தாள். நீ இங்க வருவேன்னு எனக்கு முன்பே தெரியும். நீதான் அம்மனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். மாலதி மெதுவாக பின்வாங்கினாள். அவளுக்கு துர்காவின் கண்களில் ஒரு விசித்திரமான இருள் தெரிந்தது. அவர்கள் இருவரும் குடிசைக்குள் சென்றார்கள். உள்ளே பழைய கோவிலின் சிலைகள், மஞ்சள், குங்குமம், பழைய பித்தளை விளக்குகள் இருந்தன. துர்கா மெதுவாக சொன்னாள், கோவிலின் கதவை திறக்க நினைக்கிறீர்களா? ஆனால் நினைவில் வைங்க, அந்த கதவு திறந்தவுடன் சாபம் மட்டும் இல்லை, இரத்த ஆவியும் வெளியே வரும். ஆதி கேட்டான், அந்த சங்கிலியால் கட்டப்பட்ட ஆவியார்? அவள் ஏன் எங்களிடம் உதவி கேட்கிறாள்? துர்கா ஆழ்ந்து பார்த்தாள். அவள் இந்த கோயிலில் பலியிடப்பட்ட பெண். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பாவத்தின் பலி. அவள்
உயிரேதான் இப்போ சாபமாக இருக்கிறது. மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். அப்போ அவளை விடுவிக்க கோயிலை திறக்க வேண்டாமா? துர்கா சிரித்தாள். ஆனால் சிரிப்பில் ஒரு வழி இருந்தது. விடுவிக்கலாம், ஆனால் அந்த பாவத்தை சுத்தப்படுத்த ரத்தம் தேவைப்படும். யாரோ ஒருவர் உயிர் கொடுக்கணும். ஆதி மாலதி பயத்தோடு பார்த்தார்கள். துர்கா மெதுவாக தனது கையிலிருந்து கருப்பு மணியை காட்டினாள். இந்த கோயிலோட சாபத்துல நானும் சிக்கியிருக்கேன். நானும் உயிரோடு இல்லை, ஆவி மாதிரிதான் என்றாள். மாலதி திகிலுடன், என்ன, நீயும் ஆவியா? துர்காவின் கண்களில் கண்ணீர். ஆமாம், நான் 100 ஆண்டுகளுக்கு முன் நடந்த பலியின் சாட்சி. என்னை மாய்க்க முடியாது. இந்த சாபம் முடியும் வரை நான் இங்கேதான் இருக்கணும். துர்கா பேசத் தொடங்கினாள். 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த கிராமத்துல அம்மன் திருவிழா நடந்தது. அந்த சமயத்தில் கோயிலின் துரோகி ஒருவன் தன்னுடைய ஆசைக்காக ஒரு பெண்ணை பலியிட்டான். அந்த பெண்ணின் இரத்தத்தால் தான் கோயிலின் கதவு மூடப்பட்டது. அவளே இப்போ சங்கிலியால் கட்டப்பட்ட ஆவி. அந்த பெண் இறக்கும் முன் சொன்னாள், என் உயிரை விடுவிக்க யாராவது வந்தால் நான் அவரை காப்பாற்றுவேன். ஆனால் அவரை அம்மன் சோதிப்பாள். ஆதி மனதுக்குள் ஒரு கனத்த உணர்வு. அப்போ அந்த பெண்ணின் ஆவிதான் மாலதியிடம் உதவி கேட்கிறாளா? அம்மனின் கோபம், இரத்த ஆவி, சங்கிலி ஆவி, இவை 3ஐயும் சமாளிக்க முடியுமா என்று மனதுக்குள் யோசித்துக் கொண்டே இருந்தான். துர்கா மெதுவாக பேசினாள். ஆதி, நீ கோயிலின் கதவை திறக்கிற நாள் 3 நிழல்கள் உன்னை சுற்றும். 1 உன்னோட மனதை சோதிக்கும், 2வது உன் உயிரை எடுத்துக்கொள்ளும், 3வது உன்னை காப்பாற்றும். எந்த நிழலை நம்புறது என்கிறதில்தான் உன்னுடைய விதி. மாலதி பயத்தோடு, நம்ம கோவிலை திறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற? நாம இங்கிருந்து போயிடலாம் அண்ணா என்று கூறினாள். ஆனால் ஆதி உறுதியாக சொன்னான், இல்ல, நாம இங்க வந்துட்டோம். இந்த சாபத்தை கடைசியாக முடிக்கணும். துர்கா அவளை ஆழமாக பார்த்தார். அப்படி என்றால் நினைவில் வை, கதவை திறக்கும் போது யாரோ ஒருத்தர் உயிர் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் துர்காவின் பின்னால் வெள்ளை உடை அணிந்த சங்கிலியால் கட்டப்பட்ட பெண் தோன்றினாள். அவள் மாலதியை நோக்கி கையை நீட்டி மெதுவாக சொன்னாள், என்னை விடுவி, இல்லையெனில் இன்னும் பல உயிர்கள் அழியும். ஆனால் உடனே கருப்பு நிழல் வந்து அவளது முகத்தை மூடி உண்மையை சொல்லக்கூடாது என்று கரகரத்தது. மாலதி நடுங்கி ஆதியின் கையை பிடித்து கொண்டாள். துர்கா மெதுவாக கதவின் பக்கம் நடந்தாள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுல பாதி மட்டும்தான் உண்மை. மீதியை தெரிஞ்சுக்க கோவிலின் உள்ளே போகணும். ஆனால் கவனமாக இருங்க, இரத்த ஆவி விழிக்கும் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தைகளோடு துர்கா மூடுபனி போல மறைந்து விட்டாள். ஆதி மாலதி இருவரும் காட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். மாலதி பயத்துடன், அண்ணா, இது நம்மால முடியாத விஷயம் போல இருக்கிறது. ஆதி சிந்தித்து, இல்ல, இப்போ நம்ம திரும்ப முடியாது. நாளை கோவிலின் கதவின் பக்கம் போய் அடுத்த குறியீடு தேடுவோம். அவர்களுக்கு தெரியாமல் தொலைவில் கருப்பு நிழல் ஒருவர் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 6. துர்காவை சந்தித்த பின் ஆதிக்கும் மாலதிக்கும் இன்னும் பல கேள்விகள் தோன்றின. கோயிலில் பலியிடப்பட்ட அந்த பெண் யார்? இரத்த ஆவி யாருடையது? துர்கா உண்மையில் உதவுகிறாளா அல்லது இன்னொரு சதி செய்கிறாளா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் அருணாச்சலம் ஐயா. அவர்கள் அடுத்த நாள் காலையில் ஐயாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அருணாச்சலம் ஐயாவின் பழைய சுவர், மங்கலான வாசல் கொண்டது. பழைய பித்தளை விளக்குகள், சுவரில் தொங்கியிருந்த 100 ஆண்டுகளுக்கு முந்தைய புகைப்படம். அதில் கோயிலின் முன் ஒரு பெரிய திருவிழா நடப்பது போன்ற ஒரு புகைப்படம். ஆதி அந்த புகைப்படத்தில் துர்காவை போல தோற்றமுள்ள ஒரு பெண்ணை பார்த்தான். மாலதி, இங்க பாரு, இதுல துர்கா போன்று ஒரு பெண் இருக்கிறாள் என்று கேட்டாள். மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். ஆமா அண்ணா, அதே முகம். அப்போது அருணாச்சலம் ஐயா மெதுவாக வந்தார். நீங்கள் துர்காவை பார்த்துட்டீங்களா? ஆதி நேரடியாக கேட்டான். அருணாச்சலம் ஐயா, துர்கான்றது யாரு? அவள் 100 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவரா? அருணாச்சலம் ஐயா நெடுமூச்சு விட்டு சொன்னார், ஆமாம், துர்கா 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவள். அவள் அந்த கோயிலின் பாவத்தின் சாட்சி. அவள் சாபத்தோடு இணைக்கப்பட்ட ஆவி. மாலதி குழப்பமடைந்தாள். துர்கா யாரை காப்பாற்ற வந்தாள்? ஐயா மெதுவாக பேசத் தொடங்கினார். 100 ஆண்டுகளின் சாபக்கதை தொடங்கியது.
100 ஆண்டுகளுக்கு முன் காரைக்காடு கிராமம் செழித்திருந்தது. வராகி அம்மன் திருவிழா நடந்தபோது அந்த கோயிலின் துரோகி கோயில் தந்தை பிள்ளையார் தன் ஆசைக்காக ஒரு பெண்ணை பலியிட்டான். அந்த பெண்தான் அமுதா. அமுதாவை துரோகமாக பலியிட்டதால் அவளது ஆவி சங்கிலியால் கட்டப்பட்டது. அவள் உயிரோடு இருந்த போதே கர்ப்பிணி. அவளது கணவன் கோபத்தில் சாபமிட்டு தற்கொலை செய்தான். அவனது ஆவிதான் இப்போது இரத்த நிழலாக இருக்கிறது. மாலதி நடுங்கினாள். அப்ப கோயிலின் கதவை திறந்தால் இந்த இரு ஆவிகளும் வெளிவந்து விடுமா? ஐயா தலை குனைந்தார். ஆம், அவற்றை சமாளிக்க தெய்வீக சக்தி வேண்டும். இல்லையெனில் கோயில் கதவை திறந்தவன் உயிரோடு இருக்க முடியாது. ஆதி அமைதியாக ஐயாவை பார்த்தான். ஐயா, உங்களுக்கு அந்த சாபத்தோட என்ன தொடர்பு? ஐயாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அமுதாவை பலியிட்ட அந்த தந்தை பிள்ளையாரின் தலைமுறை வாரிசு நான் தான். என் குடும்பமே அந்த சாபத்துக்கு பொறுப்பானது. அதனால்தான் என் குடும்பத்துக்கு பிள்ளை பெறுகளை. நான் மட்டும் உயிரோடு இருந்து அந்த சாபம் முடியும் வரை காத்திருக்கணும். மாலதி மெதுவாக, அப்போ நீங்க கோயிலை காப்பாற்றுறவரா? ஐயா மெதுவாக சிரித்தார். காப்பாற்றுபவன் இல்லை, பாவத்தை மறைக்க முயற்சி செய்கிறவன். ஆனால் சாபம் முடியணும் என்றால் யாராவது தைரியமாக கதவை திறக்கணும். அம்மன் ஒருவனை தேர்ந்தெடுத்து அனுப்புவாள்னு சொல்லப்பட்டது விதி. அது நீங்க தான் ஆதி. அருணாச்சலம் ஐயா ஒரு பழைய மெரப்பட்டியை எடுத்தார். அதில் கோயிலின் பழைய சாவி, மஞ்சள் கம்பளத்தில் சுருட்டப்பட்ட தாள்கள், கருப்புக்கள் இருந்தன. இது கோயிலின் உண்மை. சாவி யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது நேரம் வந்துவிட்டது. ஆதி அந்த சாவியை பார்த்தான். அது கருப்பு உலோகத்தில் வித்தியாசமான வடிவத்தில் இருந்தது. ஐயா எச்சரித்தார். இந்த சாவியை கையிலே பிடிக்கும் நேரத்திலேயே சாபம் உன்னை சுற்றும், கவனமாக இரு என்றார். அந்த நேரத்தில் மாலதி திடீரென மயங்கி விழுந்தாள். அவள் வாயிலிருந்து மெதுவாக அமுதாவின் குரல் வெளிவந்தது. ஆதி, நேரம் குறைஞ்சிடுச்சு, என்னை சீக்கிரம் விடுவி, இல்லை என்றால் இரத்த ஆவி எல்லாரையும் அழிக்கும். ஆதி அதிர்ச்சி அடைந்து, அமுதா, நானே உன்னை விடுவிக்கிறேன், ஆனால் எப்படி? மாலதி மீண்டும் மெதுவாக பேசினாள். கோயிலின் உள்ளே நுழைந்து சிங்காசனத்தை தொடு, அப்போதுதான் உண்மை தெரியும். அதோடு மாலதி கீழே விழுந்து விட்டாள். ஐயா ஆதியை நோக்கி, நீ கோவிலில் போற நேரத்துல ரத்த ஆவி விழிக்கும், அது உன்னை விடாது. ஆனா அம்மன் காப்பாத்தலாம். உன் மனசு தூய்மையானதுன்னு அம்மனுக்கு நீ நிரூபிக்கணும். ஆதி உறுதியாக முடிவு செய்தான், நாளை கோவிலுக்கு செல்வதென்று. அந்த இரவு ஆதி கோயிலின் சாவியை தொட்டு வைத்து கொண்ட போது திடீரென காற்று பலமாக வீசியது. விளக்கு அணைந்தது. காட்டின் பக்கம் இருந்து கருப்பு நிழல் குரல் கேட்டது. நீ அந்த கதவை திறந்தால் உன் உயிரே போகும். ஆதி தைரியமாக பதில் சொன்னான், உண்மையை தெரிஞ்சு கொண்டுதான் போவேன் என்று. அடுத்த நாள் காலையில் ஆதி, மாலதி, அருணாச்சலம் ஐயா மூவரும் கோவிலின் கதவின் முன்னால் நின்றனர். கதவின் மீது பன்றியின் முகம் கொண்ட அம்மனின் கல்லெழுத்து பிரகாசித்தது. கதவின் அருகே 3 நிழல்கள் மெதுவாக அசைந்தன. ஆதி சாவியை கதவுக்குள் வைக்கப் போகும் அந்த தருணத்தில் தூரத்திலிருந்து துர்காவின் குரல் கேட்டது. கவனமாயிரு ஆதி, இரத்த ஆவி விழிக்கிறது. ஆதி மெதுவாக கதவை திறப்பதற்காக சாவியை பூட்டில் வைக்க போனான். அத்தியாயம் 7. மீண்டும் துர்காவின் எச்சரிக்கை. துர்கா மெதுவாக, ஆதி, இப்போ திரும்பி போனாலும் உன் உயிரை காப்பாத்திக்கலாம். ஆனால் திறந்தால் இனி திரும்ப முடியாது. ஆதி உறுதியுடன் பதில் சொன்னான், நான் வந்துவிட்டேன், உண்மையை தெரிஞ்சு கொண்டுதான் போவேன் என்று. துர்காவின் கண்களில் வலி தெரிந்தது. அப்போ நினைவில் வைத்துக்கொள் ஆதி, கதவை திறந்தவுடனே 3 நிழல்கள் வெளிவரும். அவற்றில் ஒன்று உன் மனதை சோதிக்கும், 2வது உன் உயிரை எடுக்கும், 3வது உன்னை காப்பாற்றும். எதை கண்டுபிடிக்கிறது என்பதுதான் உன் விதி. ஆதி ஆழ்ந்த மூச்சு விட்டான். சாவியை பூட்டில் வைத்து மெதுவாக திருப்பினான். தடுக் தடுக் என்ற சத்தம். கதவின் மேலே இருந்த கல்லெழுத்து ஒளிரத் தொடங்கியது. சுற்றிய காற்று திடீரென குளிர்ந்த காற்றாக மாறியது. மாலதி நடுங்கி ஆதியின் கையை பிடித்தாள். கதவு மெதுவாக திறந்தது. அதன் பின் பெரிய இருள் நிறைந்த நடைபாதை. அவர்கள் மெதுவாக உள்ளே நுழைந்தார்கள். தரையில் மஞ்சள், குங்குமம், இரத்தக்கரைகள் கலந்து இருந்தது. சுவர் முழுவதும்
வாராகி அம்மனின் செதுக்கல்கள். நடுவில் பெரிய சிங்காசனம். அதில் வாராகி அம்மனின் சிலை சிவப்பு கண்களால் பிரகாசித்தது. மாலதி மெதுவாக, அண்ணா, இங்கே யாரோ நம்மோட சேர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த நேரத்தில் கோவிலின் உள்ளே 3 நிழல்கள் மெதுவாக உருவம் எடுத்தன. முதல் நிழல் பொன்னிறம். அது அமைதியாக இருந்தது. அதன் முகத்தில் அம்மனின் அருள் சிரிப்பு தெரிந்தது. இரண்டாவது நிழல் சிகப்பு. அது கோபத்துடன் குரைத்தது. தரையில் சிறு இரத்தக்கரைகள் விழுந்தது. மூன்றாவது நிழல் கருமை. அது இருளாக பரவி கூச்சலிட்டது. அதன் குரல் மனதை பிளக்கும் அளவுக்கு கொடியது. திடீரென சிவப்பு நிழல் சிங்காசனத்தின் முன் நிற்க தரை நடுங்கியது. ஒரு ஆண் குரல் பெரும் சத்தத்தில் வந்தது. என் உயிரை எடுத்தவர்களை நான் அழிக்காமல் அமைதியாயிருப்பேனா? காற்றில் இரத்தத்தின் மனம் பரவியது. கோயிலின் கதவு தானாக மூடிக்கொண்டது. மாலதி கத்தினாள், அண்ணா, நாம உள்ளே சிக்கிவிட்டோம். அந்த நேரத்தில் சங்கிலியால் கட்டப்பட்ட வெள்ளை உடை பெண் கோயிலின் உள்ளே தோன்றினாள். அவள் அழுதபடி, நான் அமுதா. எனது உயிர் விடுதலை தேடுகிறது. என்னை காப்பாற்றுங்கள். ஆனால் உடனே கருப்பு நிழல் அவளை பின்புறம் இழுத்து பிடித்து சங்கிலியால் இழுத்தது. அமுதாவின் குரல் நெருடப்பட்டு அமைதியாகிவிட்டது. சங்கிலியின் சத்தம் கோயிலின் சுவர் முழுவதும் எதிரொலித்தது. முதல் நிழல், அம்மனின் பொன்னிற நிழல், ஆதியிடம் பேசத் தொடங்கியது. நீ மனது தூய்மையானவன் என்றால் இரத்த ஆவியையும் கருப்பு நிழலையும் சமாளிக்க முடியும். இல்லையெனில் இங்கிருந்து உயிரோடு போக முடியாது. அதோடு திடீரென ஆதியின் கண்களுக்கு முன்னால் மாயை தோன்றியது. அவன் தன்னுடைய வீட்டை, பெற்றோரை, பழைய நினைவுகளை பார்க்கிறான். குரல் சொன்னது, திரும்பிப்போ, உயிரோடு இரு, கோயிலின் உண்மையை தேடி சாகாதே. ஆதி தைரியமாக, இல்ல, நான் இந்த சாபத்தை முடிப்பேன் என்று சொன்னான். ஆதி எதிர்த்த உடனே சிவப்பு நிழல் கோபமடைந்து தாக்கியது. தரை முழுவதும் இரத்தக்கரைகள் பாய்ந்தன. காற்றில் இரத்தத்தின் வாசம் கூடியது. ஒரு ஆண் உருவம் வெளிப்பட்டு ஆதியை தாக்கப் போனது. அந்த ஆவி கரகரத்தது. நான் அமுதாவின் கணவன். அவளை காப்பாற்ற முடியாததற்காக சாபமிட்டேன். இப்போது உன்னையும் அழிக்கிறேன். ஆதி பின்வாங்கினான். மாலதி கத்தினாள். அந்த தருணத்தில் பொன்னிற நிழல் மின்னல் போல தோன்றி ஆதியின் முன் நின்றது. அந்த நிழல் மெதுவாகச் சொன்னது, மனது தூய்மையானவன் உயிரோடு காப்பாற்றப்படுவான். சிங்காசனத்தை தொடு. ஆதி தைரியமாக வராகி அம்மனின் சிங்காசனத்தை தொட்டான். உடனே கோயிலின் சுவர் முழுவதும் ஒளிரத் தொடங்கியது. இரத்த ஆவி சில நொடிகள் தளர்ந்தது. சங்கிலி ஆவியின் அழுகை நம்பிக்கையுடன் மாறியது. ஆனால் கருப்பு நிழல் இன்னும் பின்வாங்கவில்லை. அது இன்னும் ஆபத்தான தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. ஆதி வராகி அம்மனின் சிங்காசனத்தை தொட்டவுடனே கோயிலின் சுவர் முழுவதும் பொன்னிற ஒளி பரவியது. இரத்த ஆவி சில நொடிகள் குறைத்து பின்தள்ளப்பட்டது. சங்கிலி ஆவி அமுதா திடீரென சாந்தமான முகத்துடன் ஆதியை பார்த்தாள். ஆனால் அந்த நேரத்தில் கருப்பு நிழல் கோயிலின் மேலிருந்து இறங்கி குழப்பமான இருளாக பரவியது. மாலதி பயந்து கொண்டு, அண்ணா, இப்போதுதான் உண்மையான ஆபத்து வரும் போல இருக்கு. அந்த கருப்பு நிழல் மெதுவாக மனித உருவம் எடுத்தது. அதன் முகம் அறிய முடியாத அளவு கருமை, கண்கள் பளிச்செல்லை, வாயில் கருப்பு புகை. அது பேசும் குரல் கல்லறை குரல் போல ஆழ்ந்தது. நீங்கள் சிங்காசனத்தை தொட்டதால் சாபத்தை எழுப்பிட்டீங்க. இப்போ யாரும் உயிரோடு வெளியே போக முடியாது. அந்த கருப்பு நிழல் கையை உயர்த்தியவுடன் கோயிலின் சுவர் முழுவதும் பிளவுகள் தோன்றின. சுவர் மீது இருந்த வராகி அம்மனின் சிலைகள் திடீரென உயிர்ப்புடன் கண்களை திறந்தன. தரையில் இருந்த பழைய சங்கிலிகள் தானாகவே இழுத்து நடக்க ஆரம்பித்தன. மாலதி நடுங்கினாள். அண்ணா, சுவர் எல்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தருணத்தில் சங்கிலி ஆவி அமுதா ஆதியிடம் மீண்டும் கையை நீட்டினாள். ஆதி, கருப்பு நிழல்தான் உண்மையான சாபத்தின் மூல காரணம். அதை அடக்கினால்தான் நம்ம இருவரும் விடுதலை ஆகலாம். ஆதி கத்தினான். அதை எப்படி அடக்குவது? அமுதா குரல் மெதுவாக சொன்னது, அம்மனின் சாபமுள்ள கல்லை எடுத்து தாக்கு. அது சிங்காசனத்தின் கீழே இருக்கும். ஆதி சிங்காசனத்தின் கீழ் கையை வைக்க போன நேரத்தில் கருப்பு நிழல் மாயை காட்டத் தொடங்கியது. அவன் கண்களுக்கு முன்னால் மாலதி இறந்து போய் கிடப்பது போல் தோன்றியது. பிறகு அவன் பெற்றோர்கள் கத்தி அழுவது போல காட்சி. கருப்பு நிழல் குறைத்தது. இன்னும் நேரம் இருக்கு. சாவியை விடு, உயிரோடு திரும்பிப்போ. ஆதி மனதுக்குள் போராடினான். இது மாயைதான். நான் ஏமாறக்கூடாது.
மாலதி திடீரென ஆதியின் கையை பிடித்து, அண்ணா, நீ தளர்ந்து விடாதே, இந்த மாயை போய் சிங்காசனத்தின் கீழ் இருக்கிற கல்லை எடு. மாலதியின் குரல் ஆதியை உண்மைக்கு கொண்டு வந்தது. அவன் சிங்காசனத்தின் கீழ் கருப்பு நிற சிறிய கல்லை எடுத்தான். அது வெப்பமடைந்த கல்லை போல சூடாக இருந்தது. அந்த நேரத்தில் இரத்த ஆவி, அமுதாவின் கணவன், சில நொடிகள் கருப்பு நிழலை நோக்கி கத்தினான். நீதான் என் சாபத்தின் மூல காரணம், உன்னை அழிக்கணும். இரத்த ஆவி திடீரென கருப்பு நிழலை தாக்கியது. இருவரும் காற்றில் சுழன்று மோதினர். கோயிலின் சுவர் குலுங்கி கற்கள் கீழே விழுந்தன. ஆனால் கருப்பு நிழல் 2 ஆவிகளையும் ஒரே நேரத்தில் தள்ளி பெரிய உருவம் எடுத்தது. இப்போது அது மனிதனை விட 10 மடங்கு பெரியது. குரல் முழு கோயிலையும் அதிர வைத்தது. நான் இந்த கோயிலின் துரோக சக்தி, யாராலும் என்னை அழிக்க முடியாது. அந்த தருணத்தில் கோயிலின் மேல் இருந்த வராகி அம்மன் சிலையின் கண்கள் திடீரென ஒளிவிட்டது. பொன்னிற ஒளி கோயிலின் நடுவே பரவியது. கருப்பு நிழல் சில நொடிகள் தள்ளாடியது. தூரத்தில் இருந்த துர்காவின் குரல் கேட்கப்பட்டது. ஆதி, இப்போதுதான் நேரம். அந்த கல்லை கருப்பு நிழலின் நிழல் மீது வீசு. ஆதி முழு தைரியத்துடன் கருப்பு கல்லை உயர்த்தி வீசினான். கல் கருப்பு நிழலின் மேல் விழுந்து உடனே பெரிய வெடிப்பு போன்ற சத்தம். கோயிலின் சுவர் பிளந்து கருப்பு புகை வெளிவந்தது. கருப்பு நிழல் மெல்ல சாம்பலாக மாறி கத்தி மறைந்தது. கருப்பு நிழல் மறைந்த உடனே சங்கிலி ஆவி அமுதா மெதுவாக சங்கிலியிலிருந்து விடுதலை பெற்றாள். அவள் சிரித்தபடி ஆதியிடம் சொன்னாள், நன்றி, இப்போது நானும் என் கணவரும் சாபத்திலிருந்து விடுபடுகிறோம். இரத்த ஆவியும் அமைதியாக மாறி இருவரும் ஒளியாய் இணைந்து மறைந்தார்கள். கோவிலின் சுவர் மீண்டும் அமைதியாகி கதவு தானாகவே திறந்தது. காற்றில் இருந்த துர்நாற்றம் மறைந்து மலரின் மனம் பரவியது. சிங்காசனம் மீண்டும் சாதாரணமாக மாறியது. துர்கா மெதுவாக தோன்றி, ஆதி, நீ மனது தூய்மையானவன்தான் என்பதை காட்டு. சாபம் முடிந்தது. அம்மன் உன்னை காப்பாற்றிவிட்டாள். அதோடு துர்காவின் உருவமும் ஒளியாகி மறைந்தது. மாலதி ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அண்ணா, நாம உயிரோட வெளியே வந்துட்டோம். ஆதி மெதுவாக சிரித்தான். அத்தியாயம் 9. கருப்பு நிழல் அழிந்ததும் கோயில் முழுவதும் மலரின் மனம் பரவியது. சுவரில் இருந்த பிளவுகள் தானாகவே சரியாகின. சிங்காசனம் மேலிருந்த வராகி அம்மன் சிலை சாந்தமாக சிரித்தது போல தோன்றியது. கதவு மெதுவாக தானாகவே திறந்து வெளிச்சம் உள்ளே பரவியது. மாலதி ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அண்ணா, இது முடிந்து விட்டது. ஆதி மெதுவாக, ஆம், அம்மனின் அருளால்தான். அந்த நேரத்தில் துர்கா ஒளியாய் திரும்ப தோன்றி, ஆதி, நீ சாபத்தை முடித்து விட்டாய். இனி நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை. என் பணி நிறைவடைந்தது. மாலதி திரும்பவும் கேட்டாள், துர்கா, நீயும் சாபத்தால் கட்டுண்ட ஆவியா? துர்கா மெல்ல தலையசைத்தாள். ஆம், நான் அமுதாவின் தோழி. அவளை காப்பாற்ற முடியாமல் போனதற்கு என்னையும் இந்த கோவிலில் கட்டினார்கள். இப்போ அவள் விடுபட்டதால நானும் விடுதலை பெறுகிறேன். அவள் கைகளை நீட்டி, அம்மன் உங்கள் இருவரையும் எப்போதும் காப்பாற்றுவாள் என்று ஆசிர்வதித்தாள். துர்காவின் உருவம் மீண்டும் மெதுவாக ஒளியாகி மறைந்தது. கோயிலுக்கு வெளியே காத்திருந்த அருணாச்சலம் ஐயா மூவரையும் பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வறந்தது. நான் பல ஆண்டுகளாக காத்திருந்த நாள் இப்போ வந்துடுச்சு. என் குடும்ப பாவம் இன்று முடிந்தது. ஆதி அவரை தாங்கிக் கொண்டு, ஐயா, சாபம் முடிந்து விட்டது. இனிமே நீங்க நிம்மதியாக இருக்கலாம் என்றான். இப்போ என்னோட உயிரின் பணி முடிந்தது. அம்மன் எப்போது அழைத்தாலும் நான் போக தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அருணாச்சலம் ஐயா. சில நாட்களில் காரைக்காடு கிராமம் அற்புதமான மாற்றம் கண்டது. முன்பு இரவு நேரத்தில் யாரும் வராத பாதையில் இப்போது மக்கள் நிம்மதியாக நடக்க ஆரம்பித்தனர். சாபத்தால் பாழடைந்த வீடுகள் மீண்டும் மக்களால் நிரம்பின. கோயில் மீண்டும் புனிதத்துடன் திறந்து திருவிழா நடக்க ஆரம்பித்தது. மக்கள் ஆதி, மாலதி, அருணாச்சலம் ஐயா மூவரையும் கிராமத்தின் காப்பாளர்கள் என்றார்கள். சாபம் முடிந்த 1 மாதத்திற்கு பின் வராகி அம்மன் திருவிழா நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு வந்தனர். சிங்காசனம் மேல் அம்மன் சிலை அருள் வெளிச்சத்துடன் பிரகாசித்தது. அமுதாவையும் அவள் கணவனையும் நினைவு கூர்ந்து ஒரு சிறிய சந்நிதி அமைக்கப்பட்டது. ஆதி, மாலதி இருவரும் அந்த விழாவில் பங்கேற்று முதல் தீபம் ஏற்றினர். திருவிழா நாளில் ஆதி அம்மன் சந்நிதியில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான். அந்த தருணத்தில் அவனுக்கு மென்மையான குரல் கேட்டது. நீ மனது தூய்மையோடு சாபத்தை முடித்தாய். உன் வாழ்க்கை இனி அம்மன் அருளால் ஒளிரும். மாலதியும் அம்மனிடம் வேண்டிக் கொண்டாள். அவளின் மனதில் அமைதி நிரம்பியது.
திருவிழா முடிந்த இரவில் அருணாச்சலம் ஐயா ஆதியை அழைத்து, நான் சாபம் முடிந்ததை பார்த்திட்டேன். இனி என் குடும்ப பாவம் நீங்கி போச்சு. இனி எனக்கு வேறு ஆசை இல்லை என்று கூறினார். அடுத்த நாள் காலையில் அவர் அமைதியாக உயிரை விட்டார். மக்கள் அவரை கிராம சாபத்தை தாங்கி வாழ்ந்த பெரியவர் என்று கண்ணீருடன் வழி அனுப்பினர். சில மாதங்களுக்கு பிறகு ஆதி மாலதியுடன் சேர்ந்து கிராமத்தில் தங்கி கோயிலின் பணிகளை பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். அவர்கள் அம்மன் சந்நிதியை பராமரித்து மக்களுக்கு உதவ ஆரம்பித்தனர். காரைக்காடு கிராமம் இப்போது அருள் நிறைந்த புனித இடமாக மாறியது. கிராம மக்கள் எப்போதும் சொல்ல ஆரம்பித்தனர், வராகி அம்மன் அருளை நம்பினால் எந்த இருளும் நம்மை தொடாது. அந்த காற்றில் ஒரு மென்மையான குரல் மீண்டும் கேட்டது, அருள் எப்போதும் தூய்மையான மனதுக்கு மட்டும்தான். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் நம்ம சேனல்ல மெருகேற்றதுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும். நன்றி.